ஏ காய்ஸ் போன்ஜோ, நான் தான் உங்கள் பாலா. இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மணி என்னன்னு சொல்கிறேன். மணி வந்து 3 ஆகுது, ஓகேவா? 3:30 மணி என்னடா பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஆமாம், நானாவே சொல்கிறேன். 3:30 மணிக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம். 3:30 மணிக்கு பிரியாணி ஷாக்காக இருக்குது, செம்ம ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கக்கம் தெரு மேடவாக்கமா. அது வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோன்னு கக்கம் தெரு மேடவாக்கம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பிரியாணி, அது பிரியாணி கடை பேர் வந்து அல்-அயான் பிரியாணி. அல்-அயான் பிரியாணி கடை பேர் வந்து அல்-அயான் பிரியாணி. அங்கே வந்து பிரியாணிலாம் செம்ம கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. நான் போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். மணி வந்து 3 ஆயிடுச்சு, செம்மையாக பசிக்குது வேறு, பசிக்குது. நேற்று நைட்டு வேறு சாப்பிடவே இல்லை. என்ன அது ஃபுல்லாக பிளேட்டில் நான் பார்த்து நிறைய பேர் பிளேட் வச்சுருந்தாங்க. இவ்வளோ பெரிய பிளேட்டில் இவ்வளோ பிரியாணி வச்சுக்கிறாங்க. 120 ரூபாய்க்கு வந்து 120 ரூபா ரேட் நான் கேட்டேன். நாங்கள் ஒருத்தர்கிட்ட 120 ரூபா சொன்னார். 120 ரூபாய்க்கு இவ்வளோ பிரியாணி வச்சு கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க, நம்ம போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே யாராவது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே அவங்ககிட்ட யார்ட்டே போயிட்டு பேச முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். அப்படியே வந்து உள்ள ஓனர்கிட்டையும் பேச முடியாதுன்னு ட்ரை பண்ணுவோம். பட் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது, அதனால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சதுன்னா பேசுவோம், இல்லைனா வந்து சாப்பிட்டுட்டு வேறு யார்ட்டையாவது பேசிவிட்டு நம்ம கிளம்புவோம். சரி வாங்க போவோம். பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு, பிரியாணி வந்துடுச்சு. எவ்வளோ பிரியாணி வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. இவ்வளோ பிரியாணி, ஒரு பிரியாணியோட விலை வந்து 120 ரூபா. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை பாருங்கள், பிரியாணியில் எத்தனை 3 பீஸ், ஆமாம் 3 பீஸ் வச்சுருக்காங்க, பெருசு பெருசாக. 1 2 3 பிரியாணி உள்ளே வேறு பீஸ் இருக்குது போல். இதை சாப்பிடுவோம் நம்ம. அல்டிமேட்டாக இருக்குது. 3 மணிக்கு பிரியாணி. தராங்க 120 ரூபா. 3 மணிக்காக செம்ம சூப்பராக இருக்குங்கப்பா. நான் வேறு நேற்று நைட்டே வேறு சாப்பிட வேறு இல்லையா, பிரியாணி சும்மா அமிர்த மாதிரி இருக்குது. ஆனியன் அது அங்கே இருக்க கடை, அங்கே இருக்குது, அங்கே வச்சுட்டு நம்ம தனியாட்டு வந்து இங்கே சாப்பிட வேண்டியதான். 3 மணிக்கு செம கூட்டமாக இருக்குது பாருங்க. பின்னாடி உங்கள் சந்தில் வேறு நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த சந்தில். அப்புறம் அங்கே கடை உள்ளே வேறு சின்னதாக கொஞ்சோண்டு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க, அங்கேயும் நிறைய பேர் சாப்பிட்டு தான் இருக்காங்க. கடை பிரியாணி பாருங்க, பீஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சிக்கனோட பீஸ் வந்து அப்படியே சூடு பறக்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரைஸும் செம்ம சூப்பராக இருக்குது. ஆனியன் பச்சடி. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி அல்டிமேட்டாக இருந்துச்சு, செம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 3:30 மணிக்கு வந்தோம். மணி வந்து இப்போ வந்து 4:06 ஆயிடுச்சு, 4:10 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷமாக பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம். எவ்வளோ பிரியாணி தெரியுமாச்சு, செம பிரியாணி இருந்துச்சு. பிரியாணி வச்சு சொல்லி ஆகணும், செம சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணியோட சிக்கன் பீஸ்லாம் செம 3 பீஸ் வச்சுருந்தாங்க. 3 பீஸுமே செம பெரிய பெரிய பீஸாக தான் இருந்துச்சு. வந்து டைம் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு, அவள் தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் வந்து இங்கே வந்தீங்கன்னா கமெண்டில் சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, முடிஞ்சிச்சு, டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பிரியாணி பைத்தியம் இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாடா பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ், டாடா பாய் கைஸ்.